இது ஒரு மழைக்காலம் இருந்தாலும் கூட கரூர் அனலும் கோடை அனலும் ஒன்றை ஒன்று உரசிக்கொண்டு தமிழ்நாட்டின் அரசியல் தட்பவெட்ப சூழ்நிலை கொஞ்சம் சூடு பிடித்திருக்கின்ற நேரம். அறிஞர் அண்ணா சொல்வார், அசம்பாவிதங்கள் நடந்தாலும் கூட விமர்சனங்கள் தேவை, ஆனால் வெப்பங்கள் தேவையில்லை என்று சொல்வார். ஆனால் வெப்பம் அதிகமானால் லோ டிப்ரெஷன், குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவாகும் என்பது அறிவியல். சட்டென்று மாறுது வானிலை அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல் வரும். சட்டென்று மாறுவது வானிலை மாத்திரமல்ல, அரசியல் வானிலையும் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு ஒரு தலைப்பாக இருக்கிறது. அரசியல் கணக்குகளும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது என்று தலைப்பை வைத்திருக்கிறார். கணக்குன்னு சொன்ன உடனே அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பஞ்ச் டைலாக் ஞாபகத்துக்கு வந்தது. ஆண்கள் போடுவது இன்றைய கணக்கு, பெண்கள் போடுவது நாளைய கணக்கு, சிறுவர்கள் போடுவது மனக்கணக்கு, ஏழைகள் போடுவது நாள் கணக்கு, பணக்காரர்கள் போடுவது பணக்கணக்கு, அரசியல்வாதி போடுவது ஓட்டு கணக்கு, ஆண்டவன் போடுவது பாவக்கணக்கு, அண்ணாமலை போடுவது நியாய கணக்குன்னு சொன்னான். ஓஹோ, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. 2 லட்சம் எஃப்ஐஆர் போட்ட அண்ணாமலை இல்ல, ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவன் கொடுப்பது தங்க காசு தமிழல்லவா என்று உணர்ந்து பாடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ணாமலையை சொன்னேன். அதுக்காக ஐபிஎஸ் அண்ணாமலையெல்லாம் நான் குறைச்சி மதிப்பிடலை. எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. கரூரில் நடந்த அந்த சோகத்தை போல ஜூலை 2ஆம் தேதி 2024ஆம் வருடம் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே சத்ராஸ் என்கின்ற அந்த ஊரிலே போலே பாபா என்பவர் சத்சங் நிகழ்ச்சிக்காக, ஆன்மீக நிகழ்ச்சிக்காக 80,000 பேர் வருவார்கள் என்று போலீஸ் பர்மிஷன் வந்தது. 2 லட்சம் பேர். அதில் அளவுக்கு அதிகமான நெருக்கடி ஆன காரணத்தால் இன்றைக்கு 120 பேர் ஸ்டாம்பீடில் இறந்து விட்டார்கள். அங்கேயெல்லாம் போய் என்டிஏனுடைய ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி அங்கெல்லாம் போல, இங்கே சிஏஏ எஜிடேட்டர் ஷுட் பி ஷாட் டெட் என்று சொன்ன அனுராக் தாக்கூர் உள்ளிட்ட 8 பேர் குழுவோடு எம்பி ஹேமமாலினி தலைமையிலே செப்டம்பர் 30ஆம் தேதி என்றைக்கு வந்து கரூருக்கு இறங்கியதோ அப்பொழுதே இன்றைக்கு பிஜேபி தன்னுடைய உருட்டல் கணக்கை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது. ஒருவேளை சிம்பாலிக்காக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இபிஎஸ் அவர் சட்டசபை வளாகத்திலே உருட்டல் அல்வா என்கின்ற ஒரு விளம்பரத்தை வெளியிட்டார். எனவே நமக்கு தெரியாது. உருட்டுக்கடை அல்வா என்று வச்சிருக்காரு. அதுக்குள்ள ஏதோ விவரம் இருக்குன்னு பார்த்தா வெறும் பஞ்ச மாத்திரம் தான் வச்சிருக்காங்க. வெடித்தால் காற்றுக்கு தன்னை கையளித்து விட்டு எங்கெங்கோ பறந்து விடுகிற இளவம்பஜி கூட்டம் அல்ல திமுக கூட்டணி என்பதை சொல்லுவதற்காகத்தான் சிம்பாலிக்காக பஞ்சை வைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு கட்சி என்று சொன்னால் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்பது முக்கியம், அங்கீகாரம் என்பது முக்கியம். அழுதாருன்னு சொன்னார்ல, அழுறது சோகத்தினுடைய வெளிப்பாடு கிடையாது. அது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக. அதே நேரத்தில் குறைந்தபட்ச கொள்கைகளோடு ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் சொன்னார். யூ-டர்ன் அடிச்சிட்டாங்க. 8 வருஷமா இங்க நோ டர்ன் தான். திமுக கூட்டணியில் 8 வருஷமா நோ டர்ன்ல தான் இருக்கிறோம். 2 நாளா காங்கிரஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது காங்கிரஸை பற்றி சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் யார்னா மரியாதைக்குரிய ராகுல்ஜி அவர்கள் தான். அவர்கள் எந்த அளவிற்கு இன்றைக்கு நகர்ந்து போன் போட்டு பேசினாராமே, போன் போட்டு பேசினாரு. அவர் எந்த அளவுக்கு நகர்ந்திருக்கிறாலும் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கின்ற கல்வியை கூட மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் இந்தியா கூட்டணி வந்தால் என்று சொல்கின்ற அளவிற்கு மாத்திரமல்ல, நீட்டிலேயும் நாங்கள் விதிவிலக்கு தருவோம் என்கின்ற அளவிற்கு மாநில சுயாட்சியை நோக்கி ராகுல்ஜி அவர்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது காங்கிரஸ் வருவோம்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க. அந்த நிலைமையை எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு அடுத்து தோல்வி வண்டுகள் துளையிடும் பொழுதுதான் வளர்ந்த மூங்கிலும் வசந்த புல்லாங்குழலாகிறது என்கின்ற தத்துவத்தை நிலைநிறுத்த தலைவர் வைகோ அவர்கள் பொதுக்குழுவிலே எடுத்த தீர்மானம் மாத்திரமல்ல, தெளிவாக ஒன்றை சொன்னார். 1000 ஆச்சரியங்கள் எங்களுக்குள்ளே இருந்தாலும் கூட சென்ட்ரலைசேஷன், கமர்சியலைசேஷன், கம்யூனலைசேஷன் என்கின்ற அதிலே 8 வருடமாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயணம் தொடரும் சொல்லிட்டு இருக்காங்க. விசிகேவா நீ வா வெளியன்னு இந்த கிட்னி எடுப்பதற்காக ஒருத்தர் கூடுவாங்க, நீ வா வெளியன்னு. அதே மாதிரி விசிகே அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல பிஜேபி கூட இருக்கிற கூட்டணி அறுத்துட்டு வாங்க அப்புறம் யோசிப்போன்னு அவர் ஒரு கொக்கி போட்டு வச்சிருக்கிறார். ஆக அதுவும் வரதுக்கு வாய்ப்பு யோசிக்கிறாரு. யோசிக்கலாம் இல்லை, தெளிவா சொல்லிட்டே இருக்கிறாரு. நீங்க தான் யோசிக்க வைக்கிறீங்க. டிவிகே பொறுத்தவரையிலும் எங்களுக்கு ஒன்றும் அச்சம் கிடையாது. அதாவது சொல்லுவாங்க, என்டிஆரை எம்ஜிஆரோடு ஒப்பிடலாம், மக்கள் தலைவர் எம்ஜிஆரோடு ஒப்பிடலாம், ஆனால் எம்ஜிஆரை யாரோடும் ஒப்பிட முடியாது. இவரை ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் வேண்டுமானால் 2008 பிரஜா ராஜ்யம் ஆரம்பிச்ச சிரஞ்சீவிக்கு கூட வேண்டுமானால் ஒப்பிடலாம். ஏன்னா அவர் 2008 தொடங்கினார், 2009 எலெக்ஷன் பார்த்தாரு, 18 எம்எல்ஏ, அதுக்கப்புறம் 3ஆவது வருஷம் எடுத்துன்னு போய் தேசிய கட்சி கூட இன்றைக்கு சேர்த்து விட்டார்.
ஆனால் டிவிகே வந்து தடம் மாறிவிட்டது என்று நான் சொல்ல வரலை. ஆனால் கொஞ்சம் தடுமாற்றம் தெரிகிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. தடுமாற்றம் கொஞ்சம் தெரியுது. ஜூலை 13ஆம் தேதி, இந்த வருஷம் ஜூலை 13ஆம் தேதி சென்னையில் சிவானந்த சாலையில் அஜித் குமாரனுடைய லாக்அப் மரணத்துக்காக பேசும்பொழுது, இந்த சிபிஐ கிட்ட கொடுத்து இன்றைக்கு ஒன்றிய அரசின் போல ஒளிந்து கொள்கிறீர்களா, அது RSS கைப்பாவை என்று சொன்ன அதே எல்லாம் சொல்லுமாம் பள்ளி ஜாடி பானையில் விழுமாம் துள்ளி என்பதை போல நீங்களே கொண்டு போய் இன்றைக்கு பிரதீக் என்கின்ற அவனையும் அவனுடைய அம்மாவையும் ஷர்மிளா அவர்களையும் இன்னைக்கு நட்டாற்றிலே விட்டு போன பன்னீர்செல்வத்தை வைத்து உச்சநீதிமன்றத்திற்கு போய் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மனு செய்த பொழுதே உங்களுடைய தடுமாற்றம் இங்கே தெரிகிறது என்பதை மாத்திரம் சொல்கிறேன். ஏன் பயப்படுறீங்கன்னு தெரியல. நீங்களே எடுத்து போய் சிபிஐ என்கொயரி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒருத்தன் வெள்ளத்துல போயிட்டே இருந்தானா, அடிச்சுன்னு போயிட்டே இருந்தானா, கரையில் இருந்தவனா கத்துனான, டேய் எதையாவது புடிடா அப்படின்னாங்க. அவன் ஒருத்த கருப்பா வந்ததுன்னு சொல்லிட்டு உன்னை பிடிச்சானா. பிடிச்சிட்ட பிறகு கொஞ்ச நேரம் பொறுத்து தரையிலேருந்து மறுபடியும் சவுண்டு வந்துதான், டேய் அதை விட்டுறா நீ பிடிச்சிருக்கிறது கரடிடான்னாங்களாம். அப்போ அவன் சொன்னானா, நான் எப்பயோ விட்டுட்டேன், அதுதான் என்ன விட மாட்டேந்து. இப்போ எங்க போய் மாட்டீங்கன்னாங்க தெரியுங்களா? நான் சொல்றேன், அஸ்ஸாமிலே இருக்கின்ற ஹிமாந்தா பிஸ்வாஸ், அதுக்கு பிறகு மகாராஷ்டிராவிலே இருக்கின்ற ஏக்நாத் ஷிண்டே, நாராயண ராணே, அஜித் பவார், இவர்களெல்லாம் இன்றைக்கு இடியாலே சிபிஐயாலே இன்றைக்கு காயடிக்கப்பட்ட அரசியல் காய்கள். இன்னும் டிவிகே மொழியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாசிசத்துக்கான பாயாசமானவர்கள் இவர்கள் எல்லாம் என்பதை ஒரு நிமிடம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதிமுகவை பொறுத்தவரையில் நொடிக்கு நொடி அதிரடி என்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரியல. ஒருவேளை பிஜேபி கூட்டணி விரும்பலையோ என்னவோ, டிவிகே வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ, அக்டோபர் 10ஆம் தேதி குமாரபாளையத்திலே டிவிகே கொடிகளை பார்த்த பிறகு அவருக்கு பளிச்சென்று தெரிகிறது. ஆனால் அது அதிமுகவுடைய கூட்டல் கணக்கா, கூட்டணி கணக்கா, சொப்பன கணக்கான்னு நமக்கு தெரியல. சொப்பன கணக்குன்னா சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காவாதுன்றாங்களே, அந்த கணக்கு சொல்கிறேன். ஆக அப்படிப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு அதிமுக இன்றைக்கு டிவிகே கூட போக வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தின் காரணமாக கொடிகளை பார்த்தே கூட்டணி பேச்சுவார்த்தையை அவர் தொடங்கிவிட்டாரோ என்கின்ற நினைக்கின்ற அளவிற்கு தான் இன்றைக்கு இருக்கிறது. அதிமுக தொடர்ந்து தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது. மொத்தத்திலே மின்னல் எப்பொழுதும் நிமிர்ந்து நிற்கும் மலைக்குன்றையே தாக்கும். ஆனால் எத்தனை மலைக்குன்றுகள் எத்தனை மின்னல்கள் தாக்கினாலும் கூட சங்கடங்களையும் சவால்களையும் சந்தித்து கடைசியாக வெற்றி வாகை சூடப்போவது திமுக கூட்டணியே என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.